பெயருக்கு மனிதநேய காப்பகம் என்று வைத்துவிட்டு காப்பகத்தில் உள்ள பெண்களை தாக்கியதாக புகாருக்கு உள்ளாகி இருக்கும் ரியாஸ் இவர்தான். சென்னை ஆவடி அடுத்த சேக்காடு அண்ணாநகர் அன்னை சத்யாநகர் பகுதியில் ஆர்கே மனிதநேய காப்பகம் எனும் பெயரில் மனநோயாளிகள் மறுவாழ்வு மையம் இயங்கி வருகிறது. இங்கு உரிய கட்டணம் வசூலித்துக் கொண்டு மனநலம் பாதிக்கப்பட்ட சிறியவர்கள் பெரியவர்கள் என 54 பேர் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இதனை ரியாஸ் என்பவர் நடத்தி வருகிறார். இதில் வேளச்சேரியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் தனது மனநலம் பாதிக்கப்பட்ட தாய் மேரியை கடந்த 20 தினங்களுக்கு முன்னர் மாதம் 5000 ரூபாய் என 3 மாத தொகையாக 15000 ரூபாயை கட்டி சேர்த்துள்ளார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை உடல்நிலை சரியில்லாமல் மேரி உயிரிழந்து விட்டதாக மகன் பாஸ்கருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மகன் பாஸ்கர் உடனடியாக காப்பகத்திற்கு சென்று விசாரித்துள்ளார். காப்பகம் சார்பில் முறையாக பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆவடி போலீசார் உயிரிழந்த மேரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து காவல்துறை தரப்பில் கூறுகையில், உடற்கூறாய்வு மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். இதனிடையே அந்த காப்பகத்தில் சில மாதங்களுக்கு முன்பு உணவு வாங்குவதற்காக கையில் தட்டுடன் காத்திருந்த பெண்ணை காப்பக உரிமையாளர் ரியாஸ் கையால் கடுமையாக தாக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவரை முகத்தில் பலமாக அறைந்து கழுத்தை நெரித்து உள்ளறைக்குள் தள்ளிச் செல்லும் அதிர்ச்சி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. அடி வலி தாங்காமல் நான் எதுவும் செய்யவில்லை என அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் கூறும்போது, அப்போதும் விடாமல் அந்த பெண்ணை அடித்து கழுத்தை நெரித்து தலைமுடியை பிடித்து தாக்கி ஒரு அறைக்குள் அழைத்துச் சென்றது ஏன் என்று ரியாஸிடம் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர் போலீசார். அதே நேரத்தில் சமூக நலத்துறை அதிகாரிகள் உடனடியாக சம்பந்தப்பட்ட காப்பகத்தில் ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.